இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ இப்போ நிக்கிறது உன்னோட கல்யாண ஃபங்க்ஷன்ல தான். நாளைக்கு உனக்கு தான் கல்யாணம். அதுவும் அது இந்த மண்டபத்துல தான் நடக்க போகுது. எனக்கு கல்யாணமா? நீங்க என்னதாங்க சொல்றீங்க? என்னடா இவ சம்பந்தமே இல்லாம பேசுறாளேன்னு தோணுதுல? தோணும். இவ நல்லவளா கெட்டவளான்னு தோணுதுல? கண்டிப்பா தோணும். இப்போ உன்கிட்ட தெளிவா சொல்றேன், நான் கெட்டவதான். என்னங்க உளறீங்க நீங்க? புரியலையா உனக்கு? நான் ரொம்ப கெட்டவன். இத நான் விளையாட்டுக்கு சொல்லல. ஏன்னா உன்னை கடத்த சொன்னவளே நான் தான். நீங்க தான் என்ன கடத்த சொன்னீங்களா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதே. நீங்க என்ன கடத்தணும்? ஓ, உன் கேள்விக்கெல்லாம் பதில் ஒன்னே ஒண்ணுதான். உன் அம்மா சுபத்ராவை நான் பழி வாங்கணும். அவளை பழி வாங்கணும்னா அவளுக்கு பிடிச்ச எல்லாரையும் அவ கண்ணு முன்னாடியே சாகடிக்கணும். அதுக்குதான் நான் உன்னை கடத்தினேன். உன் இடத்துலயே இன்னொருத்தனை கொண்டு வந்து வச்சிருக்கேன். அவனதான் அசோக்னு உன் குடும்பமே நம்பிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு அந்த டூப்ளிகேட் அசோக் இருக்கால, அவனுக்கு தான் கல்யாணம். ஏய், நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதான். ஆனா ஒரு விஷயத்துல உன்னை பாராட்டணும். எப்படியோ சாக போறதுக்குள்ள உன் குடும்பம் ஒன்னா இருக்கிற இடத்துக்கு வந்துட்ட பாரு. நீ ரொம்ப லக்கி. அடி பாவி, இத்தனை நாளா நான் என் அம்மாவை பார்க்காம இருக்கிறதுக்கு நீதான் காரணமா? ரவுடிங்களை வச்சு கடத்தி என்ன டார்ச்சர் பண்ணது நீதானா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நான் பேசுற டயலாக் எல்லாம் நீ பேசக்கூடாது அசோக். எப்படியோ உன்னை யாரு கடத்தி வச்சிருக்காங்க, எதுக்காக கடத்தி வச்சிருக்காங்கன்னு ரொம்ப குழப்பத்துல இருந்திருப்ப. ஆனா இப்போ அதுக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிலோடையே பக்கத்துல இருந்தும் உன் அம்மாவை பார்க்க முடியாத வழியோடவே செத்துப்போ. உன்ன மாதிரியே உன் குடும்பம் மொத்தத்தையும் ஒரு நாள் நான் அழிப்பேன். அது வரைக்கும் இந்த ஸ்ரீஜா ஓய மாட்டா. உன்னோட மொத்த குடும்பமும் என் காலுக்கு அடியில தான். அப்படியே தரையோட வச்சு நசுக்காம இந்த குடும்பத்தை விட்டு நான் போக மாட்டேன்.